வெல்கம் பேக் டு Blooup டிவி. இன்னைக்கு நாம எப்படி உதடுகளை நல்ல ரோஸா பிங்க் கலரா மாத்த போறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப உதடுகள் கருப்படைஞ்சு இருக்கும், பிளாக்கா இருக்கும். லேடிஸ் எல்லாம் லிப்ஸ்டிக் போட்டு மறைச்சிக்கலாம். ஆனா ஆண்கள் அதை செய்ய முடியாது. ஒரு சில லேடிஸுகள் அப்படி நேச்சுரலா இருக்கணும் அப்படின்றது பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாவே வெயில்ல சுத்துறதுனால, நிறைய கெஃபைன் யூஸ் பண்றதுனால, ஒரு ஒரு சில புகை பழக்கத்தினால, ரத்தம் இல்லாத காரணத்தினால இதெல்லாம் வந்து உதடுகள் கருப்பாகுது. ஸோ இது ஈஸியா வீட்லயே நார்மலா எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது முதல்ல வந்து ஒரு கிளிசரின். கிளிசரின் நார்மலாவே எல்லா பார்மசி இல்ல ஜெனரல் ஸ்டோர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கிளிசரின் வந்து நீங்க 1/2 டீஸ்பூன் வந்து நீங்க இந்த கண்ணாடி பவுல்ல எடுத்துக்கோங்க. கிளிசரின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்னஸை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு நேச்சுரலான பழையபடியே வந்து லிப்ஸை வந்து கொண்டு வரதுக்கு ரொம்பவே உதவும். அதுக்கு அடுத்தபடியாக தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கணும். நம்ம உதட்டில் படிஞ்சிருக்கிற டர்ட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி பொல்யூஷன் மற்றும் டர்ட்டை அழகாக எது எடுத்துடும். மூன்றாவதாக நம்மளுக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை. வீட்டிலே இருக்கிற சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதை 2 சிட்டிக்கு சர்க்கரை வந்து இந்த பவுலில் நீங்கள் போட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து நம்மளுக்கு நல்லா ரப் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவுகரமாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் ஆக்கிறதுக்கு வந்து உதவும். ஸோ கடைசியாக 4வது பொருள் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழம் வந்து நீங்கள் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பாதியாக கட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 7-8 சொட்டு இந்த மாதிரி நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. எலுமிச்சை பழத்தில் உங்களுக்கு சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்கள் உதட்டை அழகா பிங்க் கலராக மாற்றுறதுக்கு இது ரொம்பவே உதவும். இந்த 4ம் சேர்ந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 விரலால் இதை தொட்டு சர்க்கரையை வந்து மேலாப்பில் படுற மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களுடைய உதட்டில் ஜென்டிலாக நல்லா மேலே கீழே அப்படி சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு வந்து 2 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் உதடு வந்து சாஃப்டாக ஆகும். பழகிய தோல் இருந்தால் பீல் ஆஃப் ஆகிடும். ஸோ இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக ஷைனிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் நீங்கள் இதை அப்படியே விட்டுடுங்க. நடுவில் எதுவுமே சாப்பிட வேண்டாம். 5 மினிட்ஸ் கழிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெட் டவல் அல்லது ஒரு காட்டன் துணி, ஈரமாக இருக்கிற ஒரு காட்டன் துணியால் இதை அழகாக துடைச்சிருங்க. இது துடைச்சதுக்கு அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கண்ணாடியில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம். உடனடியாகவே ஆன் ஸ்பாட் நீங்கள் ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம். இது எப்பப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 தடவை, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் பிங்க் கலராக நல்லா கலராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து பண்ண தேவையில்லை. திருப்பி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ நாக்கால் உங்கள் உதடுகளை வந்து ஈரமாக்கிட்டே இருக்கக்கூடாது. இதனால கூட உங்களுக்கு வந்து உதடுகள் கருப்பாகலாம். ஸோ இந்த ரெமெடியை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதுன்னு. ஸோ இதில் யூஸ் பண்ண பொருட்கள், ஒரு சில பொருட்கள் முக்கியமான கிளிசரினாக இருக்கட்டும், ரோஸ் வாட்டராக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்கலன்னா நான் கீழே நல்ல குவாலிட்டியான பொருட்கள் ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேணும்னா அங்கிருந்து கூட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பியூட்டி மற்றும் ஹெல்த் டிப்ஸ் தேவைன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பா அழுத்திடுங்க. ஸோ தட் நம்ம புதுசா போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.